அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் சீருடையில் இருந்த பெண் காவலரை அவரது கணவர் வெட்டியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெண் காவலர் மீண்டும் இணைந்து வாழ மறுத்ததால் அவரது கணவர் வெட்டியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் காவலரின் கணவர் மேகநாதனை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் சீருடையில் இருந்த பெண் காவலரை அவரது கணவர் வெட்டியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குடும்ப தகராறால் கணவன் மனைவி பிரிந்து வாழும் நிலையில் அவரது கணவர் வெட்டியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் காவலரின் கணவர் மேகநாதனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் சீருடையில் இருந்த பெண் காவலரை அவரது கணவர் வெட்டியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பெண் காவலர் மீண்டும் இணைந்து வாழ மறுத்ததால் கணவர் மேகநாதன் வெட்டியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பெண் காவலரின் கணவர் மேகநாதனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் திருக்காவிரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தில்லிராணி, வயது 34 ஆகிறது. இவர் காஞ்சிபுரத்திலே விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திலே பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில இவர் பிற்பகல் வேளையிலே தனது பணியினை முடித்துவிட்டு விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டு தனது வீட்டிற்காக செல்வதற்காக சாலை தெரு பகுதியின் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அவரது கணவர் மேகநாதன் என்பவர் அவர் கம்ப்யூட்டர் மாதிரி பாகங்கள் விற்பனை செய்து வருகிறார். அவர் கடந்த 2011ஆம் ஆண்டு இருவருக்கும் திருமணமானது நடைபெற்று முடிந்து அண்மை நாட்களாக கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த மேகநாதன் அவர் சென்று கொண்டிருந்த நிலையிலே அவரை வழிமடக்கி தரமாரியாக அந்த அவருடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதமானது முற்றியிருக்கிறது. இதனையடுத்து தனது பைக்கில் வைத்திருந்த அந்த கத்தியினை எடுத்து தரமாரியாக டில்லி ராணியை தரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட டில்லி ராணி அங்கிருந்து அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையினுடைய ஏடிஎம்மினுள் சென்று தன்னை பாதுகாப்பதற்காக சென்றிருக்கிறார். அங்கும் உள்ளே வந்த அந்த மேகநாதன் தரமாரியாக அருவாளால் தரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதனையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை சூழ வந்த நிலையிலே அங்கிருந்து சுதாரித்துக் கொண்ட மேகநாதன் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். இந்த நிலையிலே பொதுமக்கள் அந்த காவலர் தில்லி ராணியை மீட்டு தற்போது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையிலே தற்போது அவருக்கு அங்கு மேல் சிகிச்சைக்காக இப்போது சென்னை அரசு மருத்துவமனைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு தற்போது மருத்துவர்கள் தற்போது பரிந்துரைத்து தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது சென்னை அரசு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு டில்லி ராணி தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த தப்பி ஓடிய மேகநாதை தற்போது தனிப்படையினர் தேடி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மாலை அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தனிப்படைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு அவரை தேடி வருகிறதாகவும் காவல்துறை தரப்பே தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.